குடும்ப தலைவர்னா என்னமா அர்த்தம்? ரஜினி, இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன குடும்ப தலைவர்னு. அதுக்குதான் என்ன அர்த்தம்னு கேட்டேன். அக்கா, இதெல்லாம் இனிமே என்கிட்ட கொடுக்காத. அதோ குடும்ப தலைவர்கிட்டே கொடு, சரியா? சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இந்த குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிறது தான் குடும்ப தலைவரோட பொறுப்புன்னு தோ அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நில்லடி. என்னம்மா சொல்லு. என்னடி சொல்ற? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடி? அது நீ நீ அங்க வந்து ஏண்டி இப்படி இருக்க? நான் பெத்த பொண்ணு தானே நீ. நான் உங்ககிட்ட உரிமையா 2 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச முடியுதாடி? எதுக்குடி இப்படி இருக்க? பெத்த புள்ளைகிட்ட பேச என்ன மாதிரி எந்த அம்மாவாவது பயப்படுவாளாடி? இப்படி மிரட்டி வச்சிருக்கேடி இந்த வீட்டை. அந்த மனுஷனை பார்த்து உன் மனசு இறங்கவே இல்லையா? உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்காடி? அதுல கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்காடி? எதுக்குடி இப்படி கல்லாட்டம் நிக்கிற? என் மனசு கடந்து கொதிக்குது, நீ சிரிக்கிறியா? அந்த நிஷா என்ன எப்படி பேசுனா அத பத்தி உனக்கு கவலை இல்ல. அந்த கல்யாணம் நின்னு போயிடுமேன்னு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா உன் வீம்புதான் உனக்கு பெருசா போச்சு இல்ல? அந்த மனுஷன் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைங்க முகத்தை பாத்திர மாட்டோமான்னு தவிச்சு கிடந்து வந்திருக்காரு. அவரை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்கம்மா? உங்களுக்கு தோன்றத நீங்க செய்றீங்க, எனக்கு தோன்றத நான் செய்றேன். போதுமா? என்னடி வேணும் உனக்கு? பெத்த தகப்பனை ஊருக்கு முன்னால அசிங்கப்படுத்தினது போதாதா? நீ இவ்வளவு செஞ்சும் அந்த மனுஷன் உன்னை ஒரு வார்த்தை சொல்லல தெரியுமா? ரஜினி பாவம், ரஜினி பாவம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா உங்களுக்கு மட்டும் அது புரியல இல்லம்மா? அத நான் கேட்கணும்டி. நீ எப்பதான் மத்தவங்கள புரிஞ்சுக்க போற? மண்டபத்துல அன்னைக்கு அவரை அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இன்னைக்கு வீட்டுக்கும் வந்து அவரை காண விட மாட்டேங்கிறிய நீ? நாங்கெல்லாம் உனக்கு பயந்தது பத்தாதுன்னு இப்ப அவரு உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்கணுமா? உன்னை பார்த்தாலே ஏதோ போலீஸ்காரனை பார்த்த மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாரு. அதான் சொன்னியேம்மா ஜெயில இருந்தாருன்னு. பழகிடும். ரஜினி, இப்படி எல்லாம் பேசாதடி. அவர் எந்த தப்பும் பண்ணல. யாரோ பண்ண தப்புக்காக அவர் 15 வருஷம் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காரு. யாரோ பண்ண தப்பா? உனக்கு யார் சொன்னா? நீ போய் விசாரிச்சியா? பெத்த அப்பனே நீ வேணும்னு நம்பாம இருக்கலாம், ஆனா நான் என் புருஷனை நம்புறேன்டி. நீ அவரை நம்புற, சந்தோஷமா இருக்க. அவரு உன் புருஷன் தான், தப்பா ஒண்ணு சொல்லலமா. அவர் இல்லாததுனால்தான் இவ்ளோ நாள் நான் உங்களை பாத்துக்கிட்டேன். இப்ப அவர் வந்துட்டார்ல, இனிமே அவர் பாத்துக்கிட்டோம்.
யார் பாத்துக்கிட்டா என்ன? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா? அப்பா, ரெண்டி, உங்களை காணமேனு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ரெண்டி, நல்ல வரவேற்பு. வரும்போதே தொடப்பும் கைமா புருஷனை வரவேற்கிற பாரு, பிரமாதம். எந்துக்குள்ளே அண்டனாரோ, நீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அம்மா, முடியலம்மா. வெயில்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த ஃபேன் சுவிட்ச போட்டு அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வரியா? ம். இந்தாங்க. என்னாச்சு இப்போ? எதுக்காக முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? நீங்க பாட்டுக்கு என்ன தனியா விட்டுட்டு வேலை வேலைன்னு போயிடுறீங்க. நான் இங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுல உட்காந்துருக்கணும்? அக்கம் பக்கத்துல ஏதாவது கடைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே? கடைக்கு போய் ஆசைப்பட்டது வாங்க காசுங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. அவன் என்ன எனக்கு சும்மாவா கொடுப்பான்? ஏய், வந்தது வராதமா ஆரம்பிச்சிடாத. ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது. தலை வலிக்காம என்ன பண்ணும்? கண்ட நேரத்துல வேலையை பார்த்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இப்படியா நைட்டும் பகலும் ரெஸ்ட் இல்லாம வேலையை பாக்குறது? அப்படி வேலை பார்த்தா தானே காசு கிடைக்கும். காசு கிடைக்கிறதுனாலதான் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடுறேன். இதோ காசு கொடுக்கலன்னு என்கிட்ட நீ சண்டை போடல. அதுக்காக மனுஷனுக்கு ரெஸ்ட் வேணாமா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? பேசாம இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது பாருங்க. ஆமா, எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு அப்படியே கியூ கட்டி நின்னுட்டு இருக்காங்க. இந்த வேலை கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம். இந்த வேலையை காப்பாத்துறதுக்கே தினம் தினம் செத்து பழைக்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் வந்துருது. நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். தயவு செஞ்சு ஒரு நல்ல வேலையா தேடுங்க. காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சா அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டுறலாம்ல. இந்த வேலை பார்க்கவே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல வேற வேலை எங்க இருந்து தேடுறது? இருக்கிற வேலையே ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. நீ நொய் நொய்னு பேசாம சும்மா இரு. அதானே நான் சொல்லி நீங்க எப்ப கேட்டிருக்கீங்க? பிள்ளைங்களும் கூட இல்ல. நீங்களும் வீட்டுக்கு வராம வேலை வேலைன்னு இருக்கீங்க. நான் மட்டும் இங்க தனியா என்ன பண்றது? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பத்மா. பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துடலாம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. இருக்கிற பிரச்சனைய சொன்னா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குதுல. நல்லது சொன்னா ஏவாய் அடைக்கிறீங்க? பத்மா, முடியலம்மா, தலை வலிக்குது. போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாம். ஆமா ஆமா, நான் பேசினா மட்டும் தான் உங்களுக்கு தலைவலிக்கும். எப்ப பாரு பேசாத பேசாதன்னு சொல்லிக்கிட்டு எப்பதான் என்ன பேச விடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏன்டி இது?
இதுதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா? இருங்க, உங்களை கையும் களவுமா பிடிக்கிறேன். அப்ப இருக்கு உங்களுக்கு. என்னடி டீப் திங்கிங்ல இருக்க? நான் உன்னை வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீ இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அனிதா. ஒன்னும் இல்லாம தான் இப்படி இங்க வந்து உட்கார்ந்துருக்கியா? உன் மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? ஏண்டி என்கிட்டயே போய் சொல்ற? நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம் நான் யோசிக்க போறேன். இந்த குடும்பத்துக்காக இன்னும் என்னெல்லாம் செஞ்சு தியாகி பட்டம் வாங்கலான்னு யோசிக்க போறேன். சொல்லிதான் தொலையண்டி. என்னமோ ராதிகா நினைப்பாவே இருக்கு அனிதா. முறைக்காதடி, அவ நிஜமாவே பாவம் தெரியுமா? ஏய் வேண்டாம், என்ன கடுப்பேத்தாத, அவ்வளவுதான். சரி, நீ ராதிகாவை பத்தி யோசிச்சா அரவிந்த பத்தியும் யோசி. அனிதா, ஏய் நிஜமா அவன் தாண்டி பாவம். பெரிய இவளாட்டம் ராதிகா பாவங்கிற உன்னை விட்டனா? அனிதா, நான் நடக்கிற விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். நீயே முடிஞ்சு போன விஷயத்தை பத்தியே பேசுற. ஹலோ, எதடி முடிஞ்சு போனது? இனிமேதான் இருக்கு அரவிந்துக்கு. உன் தொங்கச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராதிகா அரவிந்த் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா நீயே பார்த்தல்ல. ஓ, அந்த கண்கொள்ளா காட்சியதான் ஊரே பார்க்க போதே. என்னடி முறைக்கிற? உன் தொங்கச்சி அவ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அக்கா அக்கான்னு உன்னை சுத்தி சுத்தி வந்தா. அப்புறம் என்னாச்சு நானே பார்த்தனே. அனிதா, நீ ராதிகாவை இப்பதான் க்ளோஸா பாக்குற. நான் பிறந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அவ குணமே அதுதான்டி. எதையுமே முகத்துக்கு நேரா யோசிக்காம பேசுவா. அதுக்காக அவ வேண்டான்னு ஒதுக்கி வைக்க முடியுமா? சூப்பர் டி, சூப்பரா சொன்ன. இங்க யார் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நினைச்சதான் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறவள விட்டு கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்ற. ஆனா அவ யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தான் நல்லா இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறான். ஏய், அவ உன்னை தூக்கி போட்டுட்டாடி. அனிதா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்றதுதான் அவ குணம். அதுதான் ராதிகா. அப்படி என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போறதுதான் உன் குணம். அதான் ரஜினி, கரெக்டா? கண்டிப்பா அரவிந்த் அவன் நல்லா பாத்துப்பான். இதோ இப்ப நீ ராதிகாவை பத்தி பேசினாலே கோவப்படுறியே, அதே மாதிரி அரவிந்த் வீட்லயும் அவளை புரிஞ்சுக்காம கோவப்பட்டாங்கன்னா? என்னது கோவப்பட்டாங்கன்னு நாவா? கண்டிப்பா கோவப்படுவாங்க. உடனே போடி உன் வீட்டுக்குன்னு அனுப்பி வைப்பாங்க. இல்லனா என்ன ரஜினின்னு உனக்கு கால் பண்ணுவாங்க. நீதான் உடனே போய் தங்கச்சி வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவியே. ரெடியா இரு, சீக்கிரம் உனக்கு கால் வரும். இல்லனா ராதிகா வருவா.
ஏய் என்னாச்சு? அவ கெட்டவ இல்ல அனிதா, கொஞ்சம் கோவமும் பிடிவாதமும் அதிகம். சரி, நானே ராதிகா கால் பண்ணி பாக்குறேன். என்ன ரிங்கு போதா? இப்ப அங்க என்ன நடக்கும் தெரியுமா? ரஜினி கால் பண்றாங்க. தெரியுது. பேசு ராதிகா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அவகிட்ட பேச எனக்கு எந்த முக்கியமான விஷயமும் இல்ல. உங்க வேலையை பாருங்க. அவகிட்ட பேச எனக்கு எந்த முக்கியமான விஷயமும் இல்ல, காலே எடுக்காதீங்க அப்படின்னு உன் தொங்கச்சி சொல்லுவா. என்ன இப்ப கால் கட் ஆகும் பாரு. அதுதான் ராதிகா அது இதுன்னு எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்தல, அப்புறம் எதுக்கு இந்த ஃபீலிங்? ஏய் சொல்லுடி. ஏதாவது வேலையா இருந்திருப்பா. அப்படியெல்லாம் இல்ல, உன் கால் வந்த உடனே மொபைலை தூக்கி போட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க போயிருப்பா. இன்னும் என்ன? அவ உனக்கு கால் பண்ணுவான்னு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? எந்திரிச்சு வாடி. போனே பார்க்காத, நேரா போய் கண்ணாடிய பார்த்து நீ எப்பதான் திறந்த போறன்னு உன்னை நீயே கேட்டுக்கோ. ஏய் வரப்போறியா இல்லையா? வா வா வாடி. ராதிகா இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டா. இவ கூட அப்பா அம்மாவை தனியா விட்டோம், அவ்வளவுதான். அரவிந்த் தான் பாவம், சொல்ல சொல்ல கேட்காம அடம் பிடிச்சிட்டானே. மினிஸ்டர் வராரு. சொல்லுங்க ப்ளீஸ். அரவிந்த் சார் நீங்க இருப்பா, போங்க அப்புறம் பார்க்கலாம். ப்ளீஸ். மாப்ள நிஷா, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? ஒன்னும் இல்லைங்க, கிஃப்ட் எல்லாம் வந்திருந்ததுல அதுல போட்டோ இருந்தது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நிஷா, இந்த ராதிகா வந்த அன்னைக்கு உன் மேல பழிய போட்டு அழுது ஊற கூட்டிட்டா? என்ன சிரிக்கிற? இப்படியா கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே வீட்டை ரெண்டாக்குற வேலையா பாப்பா? இப்படி அழுதுகிட்டே வந்தா குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும்? இந்த ராதிகா சரியான சுயநலவாதிங்க. கல்யாணத்துல பாத்தீங்கல்ல, ரஜினிய மண்டபத்துல இருந்து வெளியே அனுப்புனது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி தப்பு இங்க இனிமே அடிக்கடி நடக்கும்.
அவ அரவிந்துக்கு என்ன பிடிக்கும்ல பார்த்து பார்த்து செய்யறவ இல்ல. அரவிந்த் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சாகணும்னு நினைக்கிறவ. அது மட்டும் இல்லைங்க, இந்த கல்யாணத்துல வேற ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ராதிகாவோட அப்பா வந்ததை தாண்டியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ ஏன் அப்படி சொல்ற? இது பாருங்க, இந்த கிஃப்ட் கூட எனக்கு சந்தேகத்தை கிளப்புது.